ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட பெஸ்ட் ஃபுட் ஒர்க்ஸில் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, அலையோசை அப்படின்னு 4 சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன் டீனேஜில் படித்தது. ஒரு 10 நாளுக்குள்ளே அதை முடிச்சிட்டேன், 13 வயசு இருக்கும்போதே. அப்படிப்பட்ட ஒரு கதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மணிரத்னம் படமாக எடுத்திருந்தார். ஆதித்த கரிகாலனோட எண்டிங் என்னை ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு சூசைட் மாதிரி காமிச்சது. எனக்கு ரொம்ப முடியல. ஏன்னா யூடியூப்பை திறந்தாலே ஆதித்த கரிகாலனோட மர்டர் மிஸ்ட்ரி, உடையார்குடி ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது அந்த கல்வெட்டுகள்லேயும் யார் தப்பு பண்ணால் அவங்களுக்கு என்ன தண்டனை எல்லாமே இருக்கும்போது ஒரு கதையே மொத்தமாக ஒரு மனுஷன் கெடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரியை தப்பு தப்பாக ஆர்ட்டாக்குறது தப்பு. அதே மாதிரி பொன்னியின் செல்வனில் எனக்கு பிடிச்சது அந்த மதுராந்தக சோழனும் சேந்தன் அமுதனும் மாறுறது, அப்புறம் நந்தினி, இவங்களாலுமே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். ஸோ இவங்கள வச்சு அதிகமாக மணிரத்னம் ப்ளே பண்ணல. பட் எண்டிங்கை முடித்தது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படி பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆனப்போ தான் எனக்கு சிவகாமியின் சபதம் அப்படிங்கிற இந்த புக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேளை அவர் கண்ணில் இது மாட்டலை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கதையில் சிவகாமி அப்படிங்கிற இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திபன் கனவு அப்படின்னு இன்னொரு கதை படிச்சுட்டு எங்கள் அம்மா கிட்டே போய் கேட்கும்போது, அம்மா அந்த கேரக்டர் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அது உண்மை இல்லை அப்படின்னாங்க. எனக்கு பொக்குன்னு ஆயிடுச்சு. இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் சிவகாமி. அதாவது மகேந்திரவர்ம பல்லவன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரோட பையன் நரசிம்ம பல்லவன். அவருக்கு வாதாபி கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது புலிகேசி அப்படிங்கிற ஒரு மன்னனை எப்படின்னா, வாதாபி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஆட்சி செஞ்சிட்ருப்பான். அவர் மேலே காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே ஒரு மன்னர் போய் படையெடுத்து ஜெயிக்கிறாரு. அதுக்கு காரணம் அரசியல் காரணங்கள். ஆனால் கல்கி அதுக்கு காரணம் ஒரு நாட்டியமங்கை. இதில் சிவகாமியோட அப்பா எல்லாமே எப்படி சொல்கிறதுனா ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான் போல். ஆனால் மாமல்லபுரத்தை கட்டுறதுக்கு இருந்த ஒரு தலைமை சிற்பியாக தான் சிவகாமியோட அப்பா இதில் இருந்திருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இந்த கதையோட முடிவு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஒரு அரசியல் அப்படிங்கிறது எப்படி ஒரு லவ்வை மாற்றுது அப்படிங்கிறத சூப்பராக முடிச்சிருப்பார். பிடிக்கல தான், இருந்தாலும் ஒரு நல்ல கிளைமேக்ஸ். ஆரம்பிக்கும் போதே சிறு தொண்டர், அதாவது சிவனுக்காக பிள்ளை கறி கொடுத்த சிறு தொண்டரோட இளமை பருவம் பரஞ்சோதி முனிவர். இவர் தான் நரசிம்ம பல்லவர், அதாவது மாமல்லனுக்கு ஒரு படைத்தளபதியாக இருந்தார். அந்த வாதாபி போர், இதில் வர ஒவ்வொரு கேரக்டருமே எல்லாமே நல்லாயிருக்கும். அஜந்தா குகை ஓவியங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. இதில் புலிகேசியோட அண்ணன் சொல்லிட்டு நீலகேசின்னு ஒரு கேரக்டர் வரும். அது ஃபிக்ஷன் தான் நினைக்கிறேன். ஃபிக்ஷனாக தான் இருக்கணும், இருந்தாலும் டவுட்டாக இருக்குது. ஆனால் இந்த நீலகேசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கல்கி எழுதின இன்னொரு நாவலான பார்த்திபன் கனவுல ஒரு முக்கிய கேரக்டர் வரும். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிச்சுட்டு தான் வைப்பீங்க.